கோர்ஸோட கடைசி மாடலோட கடைசி வீடியோல இருக்கிறோம். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம், நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், இத எப்படி ஒர்க் ஆகுதுன்றத கேட்காம, இத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் வந்து உங்கட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல உங்களோட ஸ்கில்ல, உங்களோட ப்ராஜெக்ட்ட, உங்களோட லேர்னிங்ஸ எப்படி யூட்டிலைஸ் பண்ணி, இத நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றத பேசுங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நீங்க யாருன்னே தெரியாது. இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க, அல்லது எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான், ஆக்சுவலா உங்களுக்கு அந்த இமேஜே உருவாகும். அதத்தான் நீங்க அந்த கம்பெனில எவ்வளோ நாள் இருக்கீங்களோ, அத அவ்வளோ டைம் வரைக்குமே அதத்தான் வந்து இமேஜா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ, எப்பயுமே வந்து உங்களோட மேனேஜர் கூட ஒன் ஆன் ஒன் கால் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாரி சின்ன சின்ன ரைட் வின்ஸ ஜெயிங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து நீங்க மத்தவங்களுக்கு தெரிய வருவீங்க. இப்படி ஒரு நபர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்றதும். அதே மாரி 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ராக்ரஸ், என்னென்னலாம் ஃபீட்பேக்ன்றத மேனேஜர்ட்ட சொல்லுங்க. அ ஏன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன நீங்க உங்க மேனேஜருக்கோ, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. நான் புதுசா வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியுது. இப்படிலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நான் என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னோட ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறாங்க, நாலேட்ஜபிளா இருக்காங்க அப்படின்றது தான் நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போதும் அங்க என்னெல்லாம் லேக் ஆகுதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு நினைக்கிற அந்த அமேசானும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது நோவும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு சைக்கிளா நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதனால அந்த கோர்ஸ அப்படியே டெவலப் பண்ணி உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இன்கேஸ் வந்து இது நீங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குயிஸ் இருக்கும். அந்த குயிஸ அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அத நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்காகவோ, ஒரு குரோத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அத தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க 3 மாடலா இருக்கலாம், 4த் மாடலா இருக்கலாம். அல்லது திரும்பியும் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாடல் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இல்ல திரும்பி நான் கோ த்ரூ பண்ணணும்னா, கண்டிப்பா இது அவைலபிளா ஃப்ரீயா தான் இருக்க போகுது. நீங்க எப்போ வேணா வரலாம். இந்த கோர்ஸ நீங்க திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாரி, நீங்க இந்த கோர்ஸ யூஸ் பண்றது மூலம் சில ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருந்திருப்போம். அது டூல் கிட்ஸா உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்க போகுது. அதையும் நீங்க எப்போ வேணா அக்சஸபிள் பண்ணலாம். அந்த ஏஐ ப்ராம்ப்ட்ஸ வந்து நீங்க எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அ நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் கோல், அப்புறம் ஃபியூச்சர் குரோத்த வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களோட தெரிவிச்சு இந்த கோர்ஸ முடிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.